காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூமி நோக்குதம்மா. நாட்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது, அப்பொழுதும் என்னுடைய கணவரை காணவில்லையே. இந்த பாவி நிறைமாத கர்ப்பிணியாக கணவரை நினைத்து வாடிக்கொண்டிருக்கின்றேனே. என்னுடைய கணவர் எங்குதான் இருக்கின்றாரோ தெரியவில்லையே சுவாமி. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தூங்கையிலே ஒத்தையா போவிதம் ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையிலே சொல்லு. இந்நாட்டு மன்னவன் வரட்டும், எப்படியாவது சொக்குப்பொடி போட்டு அவனுடைய நான் அரண்மனைக்கு செல்லணும். பாத்து என்ன இது கத்திரைக்கு சொன்னார்கள், எங்கு பார்த்தாலும் கச்சிலை காணவில்லையே. கச்சிலை கச்சிலை கச்சிலை
கட்டளை எனக்கு 30 அடி போட்டு எனக்கு மூங்கில் வச்சு வீடு கட்டியும் ஓய ராஜா ஓய பட்டு குஞ்சம் அந்த மூங்கில் பிரியலடா நீ போன ஒரு நாளா மூணா பிரிஞ்சுட்டா கட்டளை ஐயோ என்ன கட்டளையா இது கட்டளை உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கின்றா என்ன உனக்கு போதும் என்கிட்ட நீங்க பேசாதீங்க உங்க மேல நான் கோபத்துல இருக்கேன் என்ன இது உனக்கு கோபமா ஆமா கட்டளை உனக்கு கோபம் வருவதற்கு நான் என்ன செய்து விட்டேன் எனக்கு என் மீது கோபம் இங்க வந்து எத்தனை நாட்கள் தங்குகிறேன் என்று ஒரு அதனால் கோபமாக்கி விட்டாயா ஆமா கட்டளை அன்று உன் அழகை கண்டு உன் அழகிலே வழங்கி ஒரு நாள் இரவு சொல்லிவிட்டேன் அதற்காக கொடுத்துக் கொண்டாய் ஒரே ஒரு நாள் இரவு தங்குகிறேன் என்று சொன்னவர் தற்போது 9 மாத காலமாக இங்கே தங்கிவிட்டீர்கள் என்ன நான் இங்கு வந்து 9 மாதம் ஆகி விட்டதா ஒரு நாட்டுக்கு மன்னவர் வந்த வேலை முடிந்தவுடனே நாட்டுக்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும் உண்மைதான் நீங்கள் இங்கே தங்கிவிட்ட காரணத்தினால் என் நாட்டுக்கே நீங்கள் மன்னவரா என்ற சந்தேகம் என்னுடைய மனதிலே ஆழமாக ஏற்பட்டு விட்டது கட்டளை என்ன வார்த்தை உரைத்து விட்டாய் பார்த்தாயா ஒரு நாட்டு மன்னவரை பார்த்து நீங்கள் மன்னன் தானா உங்களுக்கு நாடுக்க கேட்கிறாயே இப்படிப்பட்ட சந்தேகம் என் மீது உனக்கு எப்படி வந்தது இதற்காக வந்தது அப்படி என்றால் உங்களுடைய நாட்டுக்கு என்னை அடுத்து செல்லுங்கள் பின்பு நம்புகிறேன் என்னது என் நாட்டுக்கு உன்னை நான் அழைத்து செல்ல வேண்டும் ஆமாங்க அப்படி அழைத்து சென்றால் நம்புவாய் நிச்சயமாக அவ்வளவுதானே கட்டளை இப்போதே புறப்படு என்னுடைய நாடு கடவுளை காத்து செல்கிற ஓடிவா அப்படியா ஓடிவா 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 போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு என் நாட்டை பார்க்க வேண்டும் ஆசை கொண்டாய். ஆமாங்க. இதப்பால் இதிலிருந்து கிளம்பும் நாட்டின் எல்லை ஆரம்பம் எப்படி இருக்கிறது? நாட்டின் எல்லைப்புறமே எத்தன்மை போல் அழகாக இருக்கின்றது என்றால் நாட்டின் அரண்மனை எத்தன்மை போல் அழகாக இருக்கும். இவன் அரண்மனையை பார்க்க வேண்டும். ஓடிவா ஓடிவா ஓடிவா.
முருகா. கச்சலை ஓடிவா 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 ஓடிவா. கச்சலை என் நாட்டை பார்க்க வேண்டும். இதோ பார், என் நாட்டின் அரண்மனை எப்படி இருக்கு பார்த்தாயா? என்னங்க கரையல் இருக்குது? என்னது கையில் இருக்குதா? இருட்டா இருக்குது, லைட் கிட்டு போடலையா அப்படின்ற. அப்படியா? சரி சரி ஆகட்டும். அரண்மனை பார்த்து எப்படி இருக்கிறது? ஆமா, அரண்மனை உள்ளே இருப்பது யார்? என்னுடைய அத்தையா, மாமா, மச்சினமாரா, நாத்தனாரா, குழந்தைனாரா யாருங்க இருக்குது? மச்சினமார் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? மச்சினமார் 10 பேர் வேணுமா? எதுக்கு நீங்க இல்லாத டைம்ல ஊசி போடுவாங்கல்ல? மச்சினமார் தான் ஊசி போடணுமா? ஐயோ இல்லங்க, நாத்தனார் பிறந்திருந்தாங்கன்னா நாத்தனார் ஆத்திர அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்களா உடம்பு சரியில்லைன்னா? முடியாது. நீங்க இல்லாத நேரத்துல உண்மைதான். இதே மச்சினமார் ஒருத்தர் இல்ல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, ஊசி போடுவாங்க. அப்படியா? மச்சினமாரா ஊசிக்கு ஆசைப்பட்டு விட்டாய். இருந்தாலும் உனக்கு நம்ம உண்மை சொல்ல வேண்டும். சொல்லுங்களேன். அரண்மனையில் உனக்கு மாமனாரும் மாமியாரும் மச்சினரும் எவருமே கிடையாது. அப்படின்ற அரண்மனை உள்ளே இருப்பது யாருங்க? அண்ணா 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 அண்ணா. கொஞ்ச நாள் நான் கதை என்னடா கொஞ்ச நாள் கத்த முடியல. நான் எதுவுமே பண்ணில தொண்டை கொஞ்சம் பேசுறது கூட தள்ளி போய் பேசுங்க. கட்டளை அரண்மனை யாருப்பா தெரியுமா? என்னுடைய மனைவி கனகவழி தான் இருப்பாள். ஐயோ டோர் லாக் பண்றீங்க. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ஐயோ யாரு என்ன என் கண்ணே கலங்க வச்சு இந்த பொண்ண புலம்ப வச்சுட்டு ஏன் பட்டு குஞ்சு ராஜா இந்த பொண்ண புலம்ப வச்சு என் கண்ண கலங்க வச்சுட்டு ஏன் சவர குஞ்சு ராஜா. உனக்கு கல்யாணம் ஆனது ஏடா சொல்ல கோபால? எனக்கு திரும்ப ஆனதா சொல்லவில்லையா? எங்கடா முக்காவாசி பேர் சொல்றீங்க பூச்சாரி வச்சுக்கிற போட்டீங்க. நீ கிழக்காரி, உன்னை பார்த்தேன் அந்த நொடி முதல் எனக்கு திரும்ப முக்காவாசி பேர் அப்படித்தான் மறந்துடுறீங்க. அப்படின்னாலும் பரவாயில்ல. உள்ளே இருப்பது என்னுடைய அக்கா. உண்மைதான். அக்காவை நான் பார்க்க வேண்டும். உண்மையாவா? அக்காவிடத்துல நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க போய் திருமணத்துக்கு உண்டான சம்மதத்தை வாங்கிட்டு வாங்க. என்ன? உனக்கும் எனக்கு திருமணம்? ஆமா. சம்மதத்தை பெற்று வர வேண்டும். ஆமா. இதோ ஒரு நொடியில் வருகின்றேன். என்ன? பெண்களாக பிறந்தவர்கள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுத்து விடுவார்கள். அப்படி என்றால்? ஆனால் தொட்டு தாலி கட்டிய கணவனை மட்டும் எந்த ஒரு பெண்ணாக பிறந்தவளும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தொட்டு தாலி கட்டிய கணவன் கூனோ குருடோ செவிடோ எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பெண்களாக பிறந்தவர்கள் மாங்கல்யத்துக்குத்தான் போராடி கொண்டிருப்பார்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும்? நேரா போங்க. கானகத்தில் இருந்து ஒரு பெண்ணை என்னை காப்பாற்றினால் அவளை அழைத்து வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூட்சமா முதல்ல ஆரம்பிங்கோ. அப்படியா? அதை விட்டு நேரடியா போய் நான் 2வது கல்யாணம் பண்ணி போறேன் வச்சுக்கா. காலை விரிக்காதரா, கண்ணு குத்துது போட்ட கால நீங்க சென்று பக்குவமா கேட்டு வாங்க. அதுவரை நான் எங்கே காத்துக் கொண்டிருக்க? என்னுடைய அரண்மனையில் அடுத்தவரில் விருந்தினர் மாலை கொண்டிருக்கிறது. அங்கே சென்று அமைதியாக ஒரு பிறகு வருகிறேன். விருந்தினர் மாலையிலே காத்துக் கொண்டிருக்கேன். ஆகட்டும், சீக்கிரமா கேட்டு அப்படியே ஆகட்டும். பக்குவமா கேளுங்க. ஆகட்டும், சீக்கிரமா ஆகட்டும். என்னை நான் காட்டுக்கு சென்று 9 மாதங்கள் ஆகியது. ஆனால் அரண்மனையில் என்னுடைய மனைவி கனகவள்ளி தன்னம் தனிமலை எப்படித்தான் இருக்கின்றாளோ அவளை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சரி, உள்ளே சென்று என் மனைவியை நான் பார்க்க வேண்டும். கனவள்ளி, கனவள்ளி, என்னங்க கனவள்ளி தாங்க இருக்கேன். நான் காட்டுக்கு சென்றேன் வேட்டையாட. அங்கு வேட்டையாடி விட்டு மக்கள் கூட தீர்த்து வருவதற்கு சிறிது கால் தாமதம். நீ எப்படி இருக்கின்ற கனவள்ளி? எனக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. அப்படியா? ஆனால் உங்களுக்காக மிகப்பெரிய பரிசு ஒன்று வைத்திருக்கிறேன். என்ன? எனக்காக நீ பரிசு வைத்திருக்கின்றாயா? ஆமாங்க. கனவள்ளி, என்ன அது? இப்பொழுது நானோ நிறை மாத கர்ப்பமாக இருக்கேங்க. என்ன? ஆமாங்க. அடியன் செல்லமே, இத்தனை ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் அவர்களாக பேசினார்கள். ஆண்டவன் பார்த்தாயா? தகுந்த நேரத்தில் நமக்காக ஒரு குழந்தை கொடுத்திருக்கின்றான். இது முதற்கொண்டு நாம் சந்தோஷம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட பேர் ஆனந்தத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கின்றாய். இது முதற்கொண்டு உன்னுடைய அத்தனை துன்பங்களுக்கும் நீங்கிவிட்டது. சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த நேரத்தில் உன்னை நான் பார்த்து அப்படிங்க. காது கொடுத்து கேட்டேன்
இனி கணவனுக்கு கிட்டாது அவர் குழந்தைக்குத்தான். உண்மைதாங்க. இனி முதற்கொண்டு என் குலத்தை தயக்க வந்த குலவனுக்கு நீ. அப்படியா? உனக்கு கைக்கு கையாகவும் காலுக்கு காலாகவும் தோலுக்கு தோலாகவும் உனக்கு அத்தனை அப்படியாங்க. இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தில் என்னங்க செய்தி? கடவுளே, என்னங்க? நான் காட்டுக்கு சென்றேன் வேட்டையாட. உண்மைதாங்க. அங்கிருந்து ஒரு விருந்தினரா? என்னங்க, விருந்தினரை மட்டும் எப்பொழுதுமே காக்க வைக்க கூடாதுங்க. அதனால அந்த விருந்தினரை சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. ஆமாங்க, அப்படியே ஆகட்டுங்க. கச்சிலை 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 மாடு வந்துச்சு, பால் கறக்கணும். ஏய், அப்பவே பெரியவங்க சொல்லிருக்காங்க, பாலுக்காரன் பொண்ணை யாரும் லவ் பண்ணாதீங்கன்னா 4 மணி ஆச்சுன்னா டப்பா ஆயிட்டு ரோட்டுக்கு போவான்னு சொன்னாங்க. உன் புத்தியை காட்ட பத்தியா? ஏய், உன்னை நான் எங்க இருக்க சொன்னேன்? இப்ப நீ எங்க இருக்க? சொந்தக்காரா? அதனால அப்படியா? சரி, வாடிங்க. ஆமா, உள்ளே சென்று அக்காவிடத்தில் திருமணத்துக்கு உண்டான சம்மதத்தை நீ வாங்கலாம்னு சொன்னேன். உண்மைதான். உள்ள போய் யாரு பாலுடி ஆயா கூட பேசுங்கிற? யாரு இவளை பார்த்தா பாலுடி ஆயா இருக்குதா உனக்கு? யாருக்கு அது? இவள் யார் தெரியுமா? இந்நாட்டு மகாராணி, என்னுடைய மனைவி கனகவல்லி. எப்படி கிண்டா பார்த்தாயா? என்னடி என்னங்க அக்காவுக்கு வயிறு வீங்கி கொடுக்குது? அக்காவுக்கு வயிறு வீங்கி கொடுக்குது. ஏண்டி, ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பெண்ணாகப்பட்டு இப்படி பேசலாமா? இப்போது என் மனைவி எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி? ஏய், 9 மாதம் கர்ப்பமாக இருக்கின்றாள். அது மட்டும் இல்லடி, நான் தந்தையா போகிறேன்.
ஏய், இந்த மண்ணிலே ஒரு பெண்ணாக பிறந்து ஒருவனை பார்த்து அப்பா என்று அழைக்கும் பொழுது அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தால் இப்போ நான் அறிந்து கொடுக்கிறேன். இதுல என்ன உனக்கு? ஏய், என்னாச்சு உனக்கு? வாடி. என்னங்க என்னம்மா? என்னங்க வெளியில திருநாய் சத்தம் கேக்குது? ஆமாங்க. கணவலி, என்னங்க இப்போதே கார்பரேஷன் வண்டிக்கு போன் பண்றேன். அந்த நாய்கள் அத்தனையும் பிடிச்சு காலை உடைச்சு போடுறது. என்னங்க என்ன? வண்டி எல்லாம் வரதுக்கு லேட் ஆகும். அதனால கல் எடுத்து நாய் காலை உடைங்க. அப்படியா? ஏய், கணவலி, என்னங்க இன்று முதற்கொண்டு நாம் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் பிரியாமல் வாழ வேண்டும். என்னங்க என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன? எனக்கு கையெல்லாம் வலிக்குதுங்க. என்ன? என்னுடைய தெய்வத்திற்கு கை வலிக்கிறதா? ஆமாங்க. அடியே தங்கமே, இப்படி சொல்லலாமா? கணவன் அழைக்கின்றேன். எங்கே? இங்க வலிக்கிறதா? இங்க வலிக்கிறதா? இங்க வலிக்கிறதா? என்ன? கை வலி எல்லாம் கூட பரவாயில்ல, எனக்கு இப்ப காலும் வலிக்குதுங்க. என்ன? கால் வலிக்கிறதா? ஆமாங்க. என் கால் வலிக்கிறதா? நான் இருக்கும்போது அப்படி சொல்லாதே. எங்க? இங்க வலிக்கிறதா? ஐயோ, அப்படியா? என்னங்க என்னம்மா? கை கால் வலி எல்லாம் கூட போயிடுச்சு. பிறகு இப்ப எனக்கு ஒரு ஆசை வந்திருக்குதுங்க. என்ன? உனக்கு ஆசை வந்திருக்கிறதா? ஆமாங்க. கணவலி, என்னங்க இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னன். நான் என்ன செய்தால் செய்கிறேன். உனக்கு என்ன ஆசை சொல். இதே இடத்தில் நிறைவேற்றி வைக்கிறேன். அது எப்படிங்க நான் சொல்லுவேன்? அப்படியா? கணவலி, கட்டிய கணவனுக்கு மனைவியாகப்பட்டு வைக்கப்படலாமா? வேண்டாம். என்ன வேண்டும் கேள். என்னங்க அது வந்து 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 என்ன சொல்றாய்? எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுங்க. என்னது? முத்தம் வேண்டுமா? ஆமாங்க. பார்த்தீர்களா? கட்டிய மனைவி கர்ப்பமா இருக்கும்போது கணவன் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு என்னை கேட்கிறாரே. சரி, என்ன செய்வது? இவள் ஆசையை நிறைவேற்றித்தான் தர வேண்டும். கடவுளி, சீக்கிரமா கொடுங்க. அப்படியா? கொடுக்கட்டுமா? தாய்மார்களே, ஒரே ஒரு நிமிடம் கண்ணை முடிக்கொள்ளுங்கள். என்னங்க என்ன? ஒரு முத்தம் எல்லாம் பத்தாதே, பிறகு இன்னொரு முத்தமா வேணுங்க. இன்னொரு முத்தம் வேண்டுமா? இன்னொரு முத்தம். இன்னொரு முத்தமா வேணுங்க. ஆகட்டும், ஆகட்டும். கடவுளி, சீக்கிரமா கொடுங்க. அப்படியா? கொடுக்கட்டுமா? கொடுக்கட்டுமா? போதுமா, 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 போதுங்க. கடவுளி, கொஞ்ச நேரத்துல நாரதர் வேலை கிளம்புற நாரதா மேல இறங்கு. கடவுளி, நம் வாழ்க்கை இனிமேல் தான் பிரகாசமா ஒழிக்க வேண்டும். இனிமேல் தாங்க நம்ம வாழ்க்கையே வசந்த காலம். என்னடி? என்ன? என்னங்க? என்னம்மா? எங்க போ? என்னடி? என்னங்க? போய் சாரு குஞ்சோ. என்னடி? மாமா. என்னடி? போய் பட்டு குஞ்சோ. என்னடி? என்னங்க? போய் முளகா குஞ்சோ. என்னடி? மாமா. ஏ கருப்பு குஞ்சோ. உனக்கு என்னடி வேண்டும்? என்ன வேண்டும்? அங்க மட்டும் என்னடி சொல்லணும்? ஆமா, இப்ப என்னடி வேண்டும்? சொல். என்னடி வேண்டும்? அக்கா நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறீங்களா? அளவில்லாத சந்தோஷம். இது என்ன? அந்த கர்ப்பத்தில் தான் எனக்கு சந்தேகம் பிறந்து விட்டதத்தான். ஏய் கத்திரை, என்ன வார்த்தை உரைத்து விட்டாய்? என்னுடைய மனைவியை பார்த்து சந்தேகப்படுகிறாய். யார் தெரியுமா? பத்தினி என்றால் என் மனைவி தான் சொல்ல வேண்டும். உத்தமி என்றால் என்னுடைய மனைவி தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட என் பத்தினி தெய்வத்தை பார்த்து இப்படி சந்தேகப்படுகிறாயே, உன் புத்தி எல்லவா காட்டிவிட்டாய். நிறுத்துங்களைத்தான். என்ன? நான் சொல்லக்கூடிய வார்த்தை நன்முறையில யோசித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். என்ன சொல்ல போகின்றாய்? நீங்கள் கானகத்திற்கு வந்து எத்தனை நாட்கள்? நான் கானகத்துக்கு வந்து 9 மாதங்கள் ஆகியது. இவள் கர்ப்பமாக இருப்பது? என்னுடைய மனைவியோ 9 மாத கர்ப்பமாக இருக்கு. இது என்ன? நீங்க அங்க வந்தே 9 மாசம் ஆகுதுன்னா இங்க இவ எப்படி 9 மாசம் ஆகுது? கத்திரை, என்ன சொல்கிறாய்? ஷிஃப்ட் யாரோ மாறி போய்க்கிறாங்க. கத்திரை, என்னடா இது? கவர்மெண்ட் வண்டியா இது? ஷிஃப்ட் மாறி மாறி போறதுக்கு. அத்தை, கத்திரை, அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் நீங்கள் கிடையவே கிடையாது அத்தான். கத்திரை, அப்படி சொல்லாத கத்திரை வேண்டாம். அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் ஒன்று இந்த ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவராக ஐயோ, வேண்டாம், அப்படி சொல்லாது. இல்ல துணை தலைவராக இருக்கலாம், நான் வார்டு மெம்பரா கூட இருக்கலாம். சொல்லுங்க கத்திரை, இன்னொரு முறை அப்படி சொல்லாத. கத்திரை வேண்டாம். அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு யார் காரணம் என்று கேட்டு வரக்கூடிய அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்கின்றது. அப்படியா? தொட்டு தாலி கட்டிய கணவன் என்ற முறையில் நீங்கள் சென்று கேட்டால் தான் அவள் உண்மை உரைப்பார். உண்மையாகவா? பார்த்து பக்குமா கேட்டுவாங்க. அப்படியா? நான் சொல்லிட்டு அச்சுருக்கு போறேன். இல்லை இல்லை, ஒரு பொழுதும் அப்படி செய்ய மாட்டேன். பொம்பளை பாவம் நம்மளுக்கு வேணும். ஆகட்டும், ஆகட்டும். நான் நல்ல குடும்பத்தில் பிறந்து உண்மைதான், உண்மைதான்.
என்னங்க என்ன நான் சொல்லிட்டு நான் அச்சிருக்கிச்சு இல்லை இல்லை ஒரு பொழுது அவளை அடிக்கவே மாட்டேன். என்னங்க என்னம்மா நான் சொல்லிட்டு நான் அச்சிருக்கிச்சு ஐயோ இல்லை இல்லை அப்படி செய்ய மாட்டேன். பொம்பளை பாவம் நம்மளுக்கு வேணாம். என்னங்க நான் சொல்லிட்டு நான் அச்சிருக்கிச்சு போறேன். ஏண்டி அடிச்சிட போறேன்னு சொன்னேன். ஏதோ அவள் மீது உள்ள அக்கறை சொல்ற நினைச்சேனே மீண்டும் மீண்டும் அதிகம் உரைக்குதா என்னை அடிக்க சொல்கிறாயா? தொட்டு தாலி கட்டி மனைவி நாட்டு பண்ணவன் அடித்து விட்டான் என்று அவச்சொலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டும். அப்படியா? நீங்க நல்லா இருக்கணும். அப்படியாகட்டும். அது ஒண்ணு போதும் எனக்கு. ஆகட்டும். நீங்க நல்லா இருக்கணும். எவனுக்கோ கொரோனா வந்து என் கப்பல்ல இருக்கிற 5 பேர் வர மாட்டாங்க. யாரு? இல்ல நான் டைவர்ஸ் பாத்து. ஆகட்டும். அடிச்சுக்கிட்டு இல்லை இல்லை என்னங்க அடிச்சுக்கிட்டு பாருங்க. ஆண்டவா என்னுடைய மனைவி கனகவல்லியோ சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நொடி கூட இருக்கவில்லையே. சரி இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று என் மனைவியை கேட்டால் தெரிந்து கொள்ளலாம். என்னங்க அந்த விருந்தினர் வந்துட்டாங்களாங்க? என்னங்க விருந்தினை பற்றி பிறகு கூறுகின்றேன். அப்படியா? உன்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்க போகிறேன். என்னங்க செய்தி? கனவல்லி என்னங்க நாம் இருவருக்கும் திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகியது? 25 ஆண்டு காலமாகிறது. உண்மைதானே? உண்மைதாங்க. இந்த 25 ஆண்டு காலத்தில் ஏதாவது விஷயத்தை ஏதாவது நேரத்தில் நான் உன்னிடம் மறந்திருக்கிறேனா? இல்லையேங்க. அப்படி என்றால் இப்போது ஒரே ஒரு கேள்வியுடன் நான் கேட்க போகிறேன். என்னங்க ஒரு கேள்வி என்ன 1000 கேள்வி கூட கேளுங்களத்தான் சொல்வதற்கு நான் தயார். அப்படியா? ஆமாங்க. உண்மை சொல்கிறாயா? நிச்சயமாக. கனவல்லி என்னங்க நான் காட்டுக்கு சென்று எத்தனை மாதங்கள் ஆகியது? 9 மாதம் ஆகிறது. உண்மைதானே? ஆமாங்க. நீ கர்ப்பமாக இருப்பது எத்தனை மாதம்? 9 மாதம். அப்படி என்றால் இந்த கருவுக்கு காரணம் நீங்கள் தொட்டு தாலி கட்டிய மனைவியை பார்த்தா இப்பேற்பட்ட வார்த்தையை கேட்கின்றீர்களே. என்னங்க உன்னை பார்த்து தான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த கருவுக்கு காரணம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா இல்லையா? என்ன? நமக்கோ திருமணமாகி 25 ஆண்டு காலமாகியும் குழந்தை பாக்கியமில்லை. நீங்களோ கைலாயம் சென்றீர்கள். சிவபெருமானை நோக்கி தவம் செய்தீர்கள். சிவபெருமானாகப்பட்டவரோ தவத்திரை மெச்சு ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை 1 மண்டலம் 48 நாள் கௌரி விரதம் இருந்து அதனால் தானத்தான் இந்த கரு உண்டானது. பழத்தை சாப்பிட்டு என் கர்ப்பம் அடைந்துவிட்டேன். ஏய் என்ன வார்த்தை வைக்கின்றாய்? இப்படி ஒருத்த தாயார் பழத்தை சாப்பிட்டு கர்ப்பம் வந்துவிட்டாயே. இந்த நாட்டில் கர்ப்பம் அடைத்து விட்டு எத்தனையோ தாய்மார்கள் கோவில் கோவில் செல்கிறார்கள். அப்படி இருக்க இப்படிப்பட்ட அவதூறாக பார்க்கிறாய். யார் உண்மை? என்னங்க சத்தியமாக நீங்கள் கொடுத்த கனிதாங்க காரணம். எத்தனை முறை கேட்டாலும் பழத்தான் சொல்கிறாயே பாவி. ஆடவ காரியம் நில்லதி. உயிரோடி கலந்து உறவாடி மகிழ்ந்து என்னை மனம் மாறி வதைப்பதென்னே அங்கே துயராடி துடிப்பதென்னே. என்னை மனம் மாறி வதைப்பதென்னே
அடி பாவி, சத்தியமாக இந்த பாவி எந்த ஒரு தவறுமே செய்யலைங்க. இனி ஒரு முறை என்னை அத்தான் நடக்காதே. உனக்கு என்னடி பாவத்தை செய்து விட்டேன்? எதற்கடி என்னை இப்படி ஏமாற்றி விட்டாய்? ஏய், கத்திய மனைவி என்று உன்னை நான் எப்படி எல்லாம் பார்த்தேன். தாய்க்கு மேல் உன்னை பார்த்தேனே, இப்படி தரம் கெட்டு நடந்து விட்டாய் படுபாதி. ஏய், நாட்டு மக்கள் அனைவரும் நம்மை பார்க்கலாமா சொல்ல வேண்டும். இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் என்னை அவராக பிரசற்கு ஆளாக்கி விட்டாயடி. ஐயோ, பொம்பளைய கை தொட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு நான் சொன்னேன். கச்சை கச்சலை எத்தனை முறை கேட்டாலும் உண்மையை சொல்ல மறுக்கின்றார் கனகவள்ளி. என்னங்க என்ன பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்களா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் என்று சொல்வார்கள். நம்ம கம்பெனி ஓனர் கொடுத்தவர். என்னங்க என்ன ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அப்படியா? நான் சென்று கட்டுவேன். உண்மையாகவா? கட்டளை, நீ வருவாய் வருவாய் என்று பந்தயை காத்து கொண்டிருப்பேன். கூடிய சிக்க வந்து விட வேண்டும். வரட்டுமா? 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 வரண்டு. கிளி கொஞ்சம் நாய் இல்ல வேற ஒரு போராட்டம் அடிச்சுடு அடிச்சுடு கூட அடிச்சுடுவாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பாங்க. அவ்வளவு எப்பவுமே தப்பான கணக்கு தான். பொம்பளைங்க மனசு ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும். ஆம்பளை அடிச்சா பொம்பளை அடிச்சிருவாங்களா? என்னை பத்தி தெரியாது. இறங்குறா என்னடி மூஞ்சி வடுக்கு வடுக்குன்னு போகுது. அக்கா வணக்கக்கா. அக்கா அடிச்சி நாயே, யாருக்கு யாரடி அக்கா? நீ வந்து என்ன அக்கான்னு கூப்பிடுற நாயே. மூஞ்சாடி இது மூஞ்சி நல்லா ஓட்ட நாய் கூடு கட்டின மாதிரி இருக்கிற என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுற? ஓட்ட நாய் ஏண்டி நல்லா வருதா புயல்ல கூட வாரி மொழியடி உன்ன வாயின் பாவாது குச்சி அடிச்சு ஸ்ட்ராங்கா நிக்க வச்சிட்டாங்க. பொடி ஓட்டாம்பர ஓட்டாம்பாரத்தான் பொடி ஒடுக்கி ஒடுக்கித்தான். பொடி சப்ப எந்த ஊர்ல வேணாலும் என்ன சப்பன்னு சொல்லுக்கா. ஆனா இந்த ஊர்ல சப்பன்னு சொல்லாதக்கா. நீ சப்பன்னு சொல்ற பின்னாடி 4 பேர் வந்து வா சப்பன்றாங்க. அவனுங்க என்ன என் உடம்ப பார்த்து சப்பன்றானுங்களா இல்ல வேற எதுக்குன்னா சப்பன்றாங்க. சப்ப ஐயா பாத்தியா பொடி தாம்பர டீப்பு நோவே